ஷார்ட்ஸ். விஜயன் ஆகிய அர்ஜுனன் ஆக்ரோஷம். த ஃபியூரி ஆஃப் அர்ஜுனா த விக்டர். 13ஆம் நாள் போரில் சமசப்தகர்களை வதம் செய்துவிட்டு பார்த்தனாகிய அர்ஜுனன் பாசறைக்கு திரும்பி வந்தான். வெற்றி பெற்றிருந்தான். ஆனால் இனம் புரியாத சோகம் இதயத்தை வாட்டியது. கிருஷ்ணா, என்னவென்று தெரியாமல் என் மனம் துடிக்கிறது. என் சகோதரர்களில் யாருக்காவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்றான். அச்சமென்பதே அறியாதவனான அர்ஜுனன் மனசங்கடத்துடன். சகோதரர்களுக்கு எதுவும் நடந்திருக்காது, வேறு ஏதாவது நேர்ந்திருக்கலாம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். பாசறையை நெருங்கும்போது மங்களமற்ற ஓசைகளை கேட்டு சோகமான முகங்களையும் பார்த்த அவர்கள் யுதிஷ்டிரரை சந்தித்து முறைப்படி வணங்கினர். யுதிஷ்டிரர் மிகுந்த சோகத்துடன் அபிமன்யுவின் மரணம் பற்றி அர்ஜுனனிடம் கூறினார். உங்களை நம்பித்தானே நான் தொலைதூரம் சென்றேன். என் மகன் அபிமன்யுவை காப்பாற்றாமல் விட்டுவிட்டீர்களே என்று தாங்க முடியாத வருத்தத்துடனும் சோகத்துடனும் அர்ஜுனன் கடிந்து கொண்டான். அபிமன்யுவின் மரணத்துக்கு காரணம் யார் என்றான் அர்ஜுனன். அபிமன்யுவுடன் நாங்கள் சேரவிடாமல் ஜெயத்ரதன் தடுத்து விட்டான் என்றார் யுதிஷ்டிரர். அதை கேட்ட அர்ஜுனன் மிகுந்த சினத்துடனும் ஆற்றுணா சோகத்துடனும், அன்பிற்குரிய என் மகன் அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமான அந்த ஜெயத்ரதனை நாளை மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள் நான் கொல்வேன். அப்படி கொல்ல முடியவில்லை என்றால் இந்த காண்டீபனாகிய அர்ஜுனன் நாளை மாலை அக்னியை வளர்த்து அதில் விழுந்து உயிர் துறப்பது உறுதி. இது அர்ஜுனன் செய்யும் சபதம் என்று சபதம் செய்தான். அர்ஜுனனின் கடுமையான சபதத்தை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர், நாளை மாலைக்குள் சபதத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த சிரமம் இருக்கிறது அர்ஜுனா. எங்களில் யாரையும் கலந்தாலோசிக்காமல் திடீரென்று நீ சபதம் செய்து விட்டாயே. ஜெயத்ரதன் நாளை போர்க்களம் வராமல் தொலைதூரம் சென்று ஒளிந்து கொண்டால் என்ன செய்வது? இந்த மிகப்பெரிய போர்க்களத்திற்குள் அவனை தேடிச் செல்வதற்குள் நாளை சூரிய அஸ்தமன் ஆகிவிட்டால் என்றார். ஜெயத்ரதன் இந்த உலகிலோ தேவலோகத்திலோ பாதாள லோகத்திலோ எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தேவர்களோ அசுரர்களோ எவர் அவனை பாதுகாத்தாலும் அவனை தேடி பிடித்து இந்த அர்ஜுனன் கொல்வது உறுதி. கிருஷ்ணா, நீ அருகையில் இருக்கையில் எனக்கு எல்லாம் சாத்தியமே என்றான் அர்ஜுனன் ஆக்ரோஷத்துடன். உடனே காண்டீபத்தை வளைத்து நாணை சுண்டி இழுத்தான் அர்ஜுனன். ஸ்ரீகிருஷ்ணர் ஆவேசத்துடன் தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை கையில் எடுத்து ஊதினார். அர்ஜுனன் தன்னுடைய தேவதத்தம் என்னும் சங்கை எடுத்து ஊதினான். நானொலி ஓசையும் சங்கொலி ஓசையும் கேட்ட எதிரிப்படை வீரர்கள் நடுங்கினர். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அர்ஜுனன் போட்ட சபதம் முழு காணொலி பாருங்கள். வணக்கம்.